அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். கலா ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் அன்பு மாணவர்களே 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் தமிழில் இயல் 2 பிறகு ஒரு நாள் கோடை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற ஐயப்ப மாதவன் அவர்களின் கவிதை தொகுப்பை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஐயப்ப மாதவன் அவர்களை பற்றி நாம் பார்ப்போமானால், இந்த ஐயப்பன் மாதவன் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நாட்டரசன் பகுதியை சார்ந்தவர். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நாட்டரசன் பகுதியை சார்ந்தவர். ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்ற தொகுப்பிலிருந்து தான் இந்த பிறகு ஒரு நாள் கோடை என்கிற இந்த கவிதையை எடுத்திருக்காங்க. இவர் ஒரு இதழியல் திரைப்படத்துறையை சார்ந்தவர் தான் இந்த ஐயப்ப மாதவன். இவர் இன்று என்கிற ஒரு குறும்படத்தை இவர் எழுதியிருக்கிறார். குறும்படத்தை இவர் இயக்கியிருக்கிறார். இன்று என்கிற ஒரு குறும்படத்தை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் எழுதிய நூல்கள் மழைக்கு பிறகும் மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி என்கிற நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. இவர் இந்த கவிதை தொகுப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இரண்டு மாறுபட்ட இணைகின்ற போது இயற்கையானது எவ்வளோ அழகாக இருக்கிறது. கடவுளுடைய படைப்பில் இரண்டு மாறுபட்டவை, ஏன்னா மனிதனுடைய பற்றியில் நம்ம பார்த்தோன்னா இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்ததுன்னா அது அழகாக இருக்காது, கண்டிப்பாக அது பிரச்சனையாக தான் இருக்கு. ஆனால் இயற்கையை பாருங்கள், இரண்டு மாறுபட்டவை எதெல்லாம் பார்த்தோன்னா, இரவும் அந்த பகலும் சந்திக்கின்ற அந்த மாலை வேளை, அது எவ்வளோ அழகாக இருக்குது. கடலும் கரையும் சந்திக்கின்ற போது எவ்வளோ அழகாக இருக்குது. அதே போல் கடலும் கரையும் சந்திக்கின்ற போது அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அதுபோல் மழையும் வெயிலும், மழையோடு அந்த வெயில் வருகின்ற போது அதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இவை எல்லாம் என்னன்னா பார்க்க திகட்டாதவை. திகட்டாததுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். போதும், நம்ம பார்த்தாச்சு, போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது இருக்காது. நம்ம பார்க்க திகட்டக்கூடியவை தான் இந்த இரண்டு முரண்பட்ட இரண்டும். இரவுக்கு எதிர்ச்சொல் பகல், அது மாதிரி இரண்டும் முரண்பட்டவை, காலை மாலை முரண்பட்டவை. இவை சந்திக்கின்ற போது அவ்வளவு அழகாக அவை இருக்குது. அதே மாதிரி தான் மழை பெய்த பிறகு ஒரு நகரத்தில் ஒரு இடத்துல வெயில் வருகின்ற போது அந்த நகரம் எப்படி சொல்லிக்குது, அந்த நகரம் எவ்வளோ அழகாக இருக்கிறது. மழைக்கு பிறகு வருகின்ற அந்த கோடை, அந்த வெயில், சூரியனுடைய கதிர்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்பதை இந்த ஐயப்ப மாதவன் அவர்கள் இந்த கவிதையில் அழகாக சொல்லியிருக்கிறாரம்மா. இப்போ நம்ம இந்த கவிதையை படிக்கலாமா? கவிதையை படிப்போம் பாருங்க. மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகின்றன ஒளிக்கதிர்கள், சுவரெங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது, தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள், வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன, மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வோர், இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கின்றேன், கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை போன மழை திரும்பவும் வருமென்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகின்றேன், பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது ஐயப்ப மாதவன். அழகாக இந்த கவிதையில் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கவிதையோட பொருள் என்னன்னா, மழை காலத்தில் மழை பெய்துக்கிட்டு இருந்து மழை அப்படியே அடமழையாக இருக்குது. ஒரு நாள் 2 நாள் மழை பெய்யுது. திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம். சூரியனோட மழை காலத்தில் அந்த சூரியனோட திடீர்னு வெயில் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த காய்கிறது அந்த வெளிச்சங்கள் மங்கி போயிருந்த இடத்துல அந்த திடீர் சூரியன் ஒளி அப்படியே வருகிற நேரத்தில் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் எப்படி இருக்கிறான், அந்த அழுக்கெல்லாம் போய் நகரம் சூரியனுடைய ஒளி பட்டதும் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம், நல்ல பட்டை தீட்டப்பட்ட அந்த வெள்ளை வைரமாக ஜொலிக்குது. நீர்நிலைகளில் நீர்கள் நிறைய இருக்குது. அந்த நீர்நிலைகளில் இருக்க நீரை அந்த சூரியனுடைய கதிர்கள் உதடுகள் குவித்து அந்த ஒளி கதிர்கள் உறிஞ்சி எடுக்குது. சுவரெங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. சுவர்கள் எல்லாம் நீர் இருக்குது.
தண்ணீர் திவலைகள் இருக்கிறது, துளிகள் இருக்கிறது. அந்த வெயில் பட்ட உடனே அதெல்லாம் காயுது, அதனால் அது வருத்தம் கொள்ளுது. தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை. ஈரமான மரங்கள் வெயில் வந்த உடனே அதில் இருக்கிற மீதமான சொட்டுக்கள் எல்லாம் என்ன ஆகுது, அது அந்த ஒளி கதிர் பட்டோன்னே காஞ்சி போகுது. அதுதான் மரங்கள் உதறுகிறது, மீதமான சொட்டுக்கள். என்ன அழகாக சொல்லியிருக்காரு. வெயில் கண்ட உடனே பறவைகள் எல்லாம் மழை காலத்தில் ஏதோ மர பொந்துகளுக்குள்ள ஏதோ ஒரு மரத்துக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருந்ததுங்க. வெயில் சூரியனுக்கு கதிர்களை கண்ட உடனே சந்தோஷப்பட்டு என்ன செய்து தங்கள் சங்கீதம் பாடல்களை பாடி குரல்களை எழுப்பி அவைகள் சந்தோஷ ரிங்காரம் இடுகின்றன. மழை கனவில் இருந்து அந்த ஊர் மக்கள் வேலைக்கு கூட போகாம மழை காலங்களில் வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க வெயில் வந்த உடனே அந்த மழை கனவில் இருந்து என்ன செய்றாங்க, விடுபடுகிறாங்க. இவ்வூர் விடுபடுகிறது இவ்வூர். ஆனா இவர் இந்த கவிஞர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய, அவருடைய வீட்டு சுவரில் அந்த மழையில செங்குத்தாய் இறங்கிய அந்த மழையை என்ன செய்கிறாருன்னா இதயத்தினுள் மழை நின்றுடுச்சு. ஆனால் அவர் அந்த இதயத்துக்குள்ள மழையை அவ்வளோ ரசிக்கிறாரு. வழியை விட்டு கொண்டிருக்கின்றேன், எனக்கு இதயத்துக்குள்ள அந்த செங்குத்தா அந்த சுவரில் இறங்கிய அந்த மழை நீரை என்னுடைய இதயத்தினுள் அவரால் மறக்க முடியல. அந்த ரசனையை இதயத்தினுள் வழியை விட்டு கொண்டிருக்கின்றேன். கையேந்தி மழை பெய்கிற நேரம் நம்ம இந்த கையேந்தி துளியை வாங்குவோம் இல்லை, அந்த துளி என்ன செய்தான், நரம்புகளுக்குள்ள வீணை மீட்டு தான். அது சங்கீதம், அது ஒரு இசையா நரம்புகளுக்குள்ள விழுது அப்படின்னு சொல்லுறாரு. போன மழை, இந்த முடிஞ்சு போன மழை திரும்பவும் வருமானு நான் மேகத்தை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பிறகு ஒரு நாள் என்ன வந்து விட்டது, கோடை வந்து விட்டது என்று சொல்லி இந்த மழை பெய்ததுக்கு அப்புறம் வருகின்ற அந்த கோடை காலத்தை மிக மிக அழகாக இந்த ஐயப்ப மாதவன் அவர்கள் இந்த கவிதை தொகுப்பில் எழுதியிருக்கிறாரு. இதை நம்ம பார்த்து பயன்பெறுவோம். நன்றி மாணவர்களே.